கதவை தரடா மெய்யழகா. அத்தா இரு இப்பெல்லாம் நடந்துச்சு சொல்றேன். நான் கடைசியா போட்ட vlogலயே சொல்லியிருப்பேன், நான் எங்க நானி ஊரான மணலூர்பேட்டைக்கு போறேன்னு. இது எங்க இருக்குன்னா கரெக்டா இந்த திருவண்ணாமலைக்கும் திருக்கோயிலுக்கும் நடுவுல இருக்கும். அங்க போறதும் சும்மா தான், ஆயா வீட்டை விசிட் பண்ணிட்டு அப்படியே மெய்யழகனை பார்த்துட்டு வரலான்னு. நான் டெட் லிஃப்ட் போட்டு முக்கின்னு இருக்கும் போதே கால் பண்ணிட்டான் கிளம்பி வான்னு. நானும் செஷன்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறி திருக்கோயிலூர் போய் ரீச் ஆனேன். கரெக்டா நான் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வர்ற அவன் பாலங்கீலம் எல்லாம் தாண்டி வந்துட்டான். இவரு தான் அவரு. ஒரு வழியா ரீயூனியன் ஆயிட்டோம். அப்ப தாண்டா போய் உக்காந்தேன். பாரபட்சம் பார்க்காம பேசி தாக்குறான். நானும் கேட்டுனே வந்தேன். வீடியோ வந்துருச்சு. ரூம் கொஞ்சம் குப்பமேடா இருந்ததால வைப்ரேஷனை போட்டு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டோம். அப்புறம் இந்த அதான் அது இருக்குல்ல, அது எடுக்க ஒரு கூத்து பண்ணோம். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. பாத்தீங்களா, ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளவு கேஷுவலா புதுசா உள்ள வரேன்னு. இப்படி தாங்க vlogலாம் எடுப்பாங்க. சரி அதை விடுங்க. மெய்யழகனை ரீக்ரியேட் பண்ற மாதிரி பியர் தான் அடிக்க முடியாது, அட்லீஸ்ட் டீயாவது போடலாம்னு ரெடி ஆகும். எங்க நானி வீட்டோட பழைய ஓடு சீலிங் வச்ச ரூம்பு மரக்கதவெல்லாம் பார்த்து நாஸ்டாலஜியா ஹிட் ஆனது. நல்ல பீலிங்கு. பீல் பண்ணிக்கினே காடியை வெளியே எடுத்துன்னு பிர்ன்னு போனோம். இவன் ஏன் இப்படி பாதிலே இறங்கி ஆட்டி நிற்கிறான் தானே பாக்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நமக்குலாம் இந்த வண்டியில காலை தூக்கி போட்டா காலு சைடு வாங்கும்ல, அந்த மாதிரி வாங்கிச்சு போல. அப்புறம் சரி ஆயிடுச்சு. மணலூர்பேட்டையில நைட்லாம் பெருசா கடலாம் இருக்காது, ஒரே ஒரு பேக்கரி மட்டும் இருந்துச்சு. அங்க போய் ஒரு டீ அடிச்சுட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சொருவிக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் என் தலைவனோட ஜப்பான் சீரிஸ் பார்த்துட்டு மாட்டியாயிட்டோம். மறுநாள் காலைல ஏஞ்சதும் நல்ல ஒரு அதை தொடர்ந்து புரோட்டீனுக்கு கொஞ்சம் அண்டா. அப்புறம் இது என்னன்னு தெரியுதா, எங்க நானிக்கு இந்த வார்த்தை விளையாட்டு தான் மார்னிங் ரொட்டீன் போல. ஆல்ரெடி அவங்க நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறமேட்டுக்கா என் அறிவை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சேன். இல்ல அதை எப்படி சொல்லலாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். அடுத்த பிளானா நல்ல கேமரா செட்டப்போட 3 பேரும் ஒரு ஷூட்டுக்கு போனோம். 3வது ஆளு இவரு தான் முரளி, அதாவது நம்ம சோனுவோட ஃப்ரெண்டு. எல்லாம் போயிட்டு ஒரு கருப்பட்டி காப்பில உட்காந்தோம். ஷூட்டுன்னு சொல்லி கூட்டணும் வந்தான், ஆனா ஒரு குருவி கூட சுடல. சும்மா தான் கதை பேசின்னு மூஞ்ச எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். நண்பரும் கிளம்பிட்டாரு. நாங்க ஒரு இடத்துல உட்காரவே இல்லை. இங்கேயும் அங்கேயுமா புல்லட்டை தூக்கின்னு ஒரே ரவுண்ட்ஸ். மதியமா நல்ல ஒரு கறி சோறை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நானி ஊரான மணலூர்பேட்டைக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் திரும்ப பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சுப்பா. ஒரு வழியா பஸ் ஏறி போய் ஒரு தாத்தா பக்கத்துல உட்காந்தேன். ஒரு பக்கம் பொறுமையா பஸ்ஸை உருட்டுறாரு டிரைவர், இன்னொரு பக்கம் சரக்கு மிக்ஸ் பண்ணி பஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாரு ஓல்டு மேன். நல்லா பழைய பாட்டு. கவர்மெண்ட் பஸ்ல எங்க இருந்தா சவுண்ட் வருதுன்னு பார்த்தா இந்த கட்டப்பைக்குள்ள இருந்தா வருது. கேட்டா இதுலதான் ஸ்பீக்கர் இருக்கான். சரி என்னவோ. திருக்கோயிலூர் வந்து இறங்கி வேட்டவலம் பஸ்ஸை பிடிச்சி திரும்ப ஊருக்கே வந்து சேர்ந்தேன். நவாசு பிக்கப் பண்ணினா. இங்க வந்து பார்த்தா ஊரே லைட் ரூம்ல டெம்பரேச்சர் ஏத்தன மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கு. நல்லா இருக்குல்ல அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்க. அடுத்து பார்ப்போம்.